பசுவின் குணம் பல மடங்கு விளைச்சலை கொடுக்கும். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயம் திருவையோடு இணைந்த பொது காலத்தின் 16வது வாரத்திலே வெள்ளிக்கிழமையிலே மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 18 முதல் 23 வரை உள்ள இறைவார்த்தை பகுதியானது நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக பசுவை போன்று பலனளிக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த இறைவார்த்தை பகுதி 4 வகையான நிலங்களை ஒப்பிட்டு நமக்கு வெளிப்படுத்துகிறது. முதலாவதாக வழியோரம் விதைக்கப்பட்ட விதை. இந்த வழியோரம் விதைக்கப்பட்ட விதைக்கு நாம் முக்கியமாக காண்டாமிருகம் என்கின்ற ஒரு விலங்கை நாம் ஒப்பிட்டு சொல்லலாம். இந்த காண்டாமிருகம் என்ற விலங்கினுடைய தோல் பகுதியானது மிகவும் கடினமானது, தடினமானது. எனவே சிறிய தாக்குதல்கள் எதுவும் இந்த உடலுக்குள்ளே தோலை தாண்டி உள்ளே எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதை போலத்தான் வழியோரம் விதைக்கப்பட்ட விதையானது வளராமல் எந்தவித பலனையும் கொடுக்காமல் இருப்பதைப் போலத்தான் இறுகிப்போன மனிதனுடைய மனநிலை ஆனது இறை வார்த்தையை கேட்டாலும் அவை மனிதனுடைய உள்ளத்திலே, மனிதனுடைய வாழ்விலே செல்லாமல் அது எந்தவித பலனையும் கொடுக்காமல் போய்விடுகிறது. இரண்டாவதாக பாறை பகுதியிலே விதைக்கப்பட்ட விதை. இந்த பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைக்கு நாம் அரணை அல்லது பல்லியை நாம் சுட்டி காட்டலாம். இவை வெயில் அடிக்கின்ற பொழுது மேலே வந்து மிகவும் துள்ளி குதித்து விளையாடக்கூடிய ஒரு விலங்காக இருக்கிறது. ஆனால் ஏதாவது ஒரு சின்ன ஒரு அதிகமான குளிர் தாங்க முடியாத ஒரு சூழல் வருகின்ற பொழுது அது ஓடி மறைந்து விடக்கூடிய ஒரு குணமாக இருக்கிறது. அதே போலத்தான் மனிதனும் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே ஒரு இக்கட்டான சூழல், துன்பம் வருகின்ற பொழுது இறை வார்த்தையை கேட்டாலும் அவர்கள் அதில் நிலைத்து நிற்காமல் பலனளிக்க முடியாத ஒரு சூழலாக, விசுவாசம் ஆழமாக இல்லாத ஒரு சூழலாக இருக்கிற. எனவே இவர்களாலும் பலனளிக்க முடியாமல் போய்விடுகிறது. மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது முட்செடியிலே விதைக்கப்பட்ட விதை. இந்த முட்செடியிலே விதைக்கப்பட்ட விதையை நாம் முள்ளம்பன்றிக்கு ஒப்பிடலாம். இந்த முள்ளம்பன்றியானது எங்கு சென்றாலும் இது தன்னாலும் நன்றாக இருக்க முடியாது. பிறர் யாராவது இதை தொட்டாலும் பிறருக்கும் இதை பாதிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போலத்தான் மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த உலக மாயைகள், பேராசைகள், சுயநலம், பண ஆசை, நில ஆசை இவையெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையிலே அதிகமாக தாக்குகின்ற பொழுது இறை வார்த்தை எவ்வளவுதான் கேட்டாலும் அவர்களால் மிகுந்த பலனை எதுவுமே அளிக்க முடியாமல் முள்ளம்பன்றியைப் போல தனக்கும் பயனில்லாமல் பிறருக்கும் பயனில்லாத ஒரு வாழ்வை வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். இறுதியாக நல்ல நிலத்தில் விழுந்த விதையை நாம் பசுவிற்கு ஒப்பிடலாம். பசு என்ன செய்கிறது? அன்றாடம் தான் உண்ணக்கூடிய அந்த உணவை நன்றாக அசை போட்டு அதன் பிறகு அந்த உணவின் மூலமாக பாலை கொடுக்கக்கூடியதாக, சாணத்தின் வழியாக கேஸ் இன்னும் பலவற்றை கொடுத்து எல்லாருக்கும் பலனளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை போலத்தான் நாமும் அன்றாட வாழ்க்கையிலே இறை வார்த்தை அன்றாடம் அசைப்பட வேண்டும், சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வாக்க வேண்டும். அதன் வழியாக நாம் நல்ல நிலத்திலே விழுந்த விதையைப் போல 30 மடங்காகவோ 60 மடங்காகவோ 100 மடங்காகவோ நாம் நமக்கும் பயனளித்து பிறருக்கும் பயனளிக்க முடியும். எனவே கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் வழியோரம் விதைக்கப்பட்ட விதையாக இல்லாமல், பாறைப்போதில் விதைக்கப்பட்ட விதையாக இல்லாமல், முட்செடியிலே விதைக்கப்பட்ட விதையாக இல்லாமல், நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக பசுவை போன்று பிறருக்கும் நமக்கும் பயனுள்ள ஒரு வாழ்வை வாழ இந்த இறை வார்த்தையின் வழியாக இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எனவே இதற்கு தேவையான அருள் வேண்டி நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.